பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வேதாகமத்தில் மிகவும் முக்கியமான தீர்க்க தரிசன புத்தகங்கள்ல ஒண்ணு ஏசாயாவின் தீர்க்க தரிசன புத்தகம். இது வெறும் பழைய வரலாறு இல்ல. இது நன்றாக வாழ்ந்த ஒரு தேசம் எப்படி விழுந்தது, மறுபடியும் எப்படி நம்பிக்கை பெற்று எழுந்தது என்பதை பற்றி சொல்லும் புத்தகம். இதன் வரலாற்று பின்னணியை புரிந்து கொள்ளாம வாசிச்சா சற்று குழப்பமாகத்தான் இருக்கும். இன்றைக்கு நாம ஏசாயா யாரு, அவர் எந்த காலத்துல வாழ்ந்தாரு, அந்த காலத்துல என்ன நடந்தது மற்றும் இந்த புத்தகம் என்ன சொல்கிறது என்பதை எளிமையா பார்க்க போறோம். ஏசாயா ஒரு தேவனுடைய தீர்க்கதரிசி. தேவனுடைய வார்த்தையை யூத நாட்டிற்கு அறிவித்தவர். ஏசாயா 1 அதிகாரம் 1 யூதாவையும் எருசலேமையும் குறித்து ஏசாயா கண்ட தீர்க்க தரிசனம்னு தெளிவா எழுதியிருக்கிறத பார்க்கிறோம். ஏசாயா சுமார் கிமு 700 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர். அந்த சமயத்துல யூதா நாடு இருந்தது, எருசலேம் அதன் தலைநகரமாக இருந்தது. இப்போதைய இஸ்ரவேல் நாட்டின் தெற்கு ராஜ்யமாக இருந்ததுதான் இந்த யூதா நாடு. இந்த யூதா நாட்டுல உசியா, யோதோம், ஆகாஸ், எசேக்கியா மற்றும் மனாசே போன்ற 5 ராஜாக்களின் காலத்துலதான் ஏசாயா ஊழியம் செய்தாரு. இந்த ராஜாக்களோடு நேருக்கு நேரா தைரியமா தேவனுடைய வார்த்தைகளை சொன்னவர் தான் ஏசாயா தீர்க்கதரிசி. இதுல உசியா ராஜாவின் காலத்தில் யூதா நாடு மிகவும் வலிமையாகவும் வளர்ச்சியடைந்ததாகவும் இருந்தது. அதற்கு பிறகு மக்களின் பெருமையினால் வீழ்ந்து போனார்கள். உசியா ராஜா மரணமடைந்த ஆண்டுலதான், அதாவது சுமார் கிமு 740 ஏசாயாவுக்கு தீர்க்க தரிசன அழைப்பு கிடைத்ததாக சொல்லப்படுகிறது. இரண்டாவதா, யோதாம் ராஜா தன் தந்தை உசியா நோய்வாய்ப்பட்டிருந்த போது அவரோடு இணைந்தும் பிறகு முழுமையாகவும் ஆட்சி செய்த ஒரு விசுவாசமுள்ள ராஜா. இவர் ஆட்சியில சில முன்னேற்றங்கள் இருந்தாலும் தேவனை பற்றிய பக்தியும் பயமும் குறைய ஆரம்பிச்ச காலம் இது. மூன்றாவதாக, ஆகாஸ் ராஜா ஏசாயாவின் ஆலோசனைகளை கேட்காத ஒரு துன்மார்க்க ராஜாவாக இருந்தவர். கடவுளை நம்புவதற்கு பதிலா அசீரிய ராஜாவின் உதவியை நாடினாரு. இவர் காலத்துலதான் விக்கிரக வழிபாடு அதிகமாக இருந்தது என்றும் அதோடு மக்கள் மனதுல யுத்தங்களை பற்றிய பயமும் நிறைந்திருந்தது என்றும் சொல்லப்படுகிறது. இப்படி பயந்திருந்த சமயத்துலதான் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை பற்றி ஏசாயா 7 அதிகாரத்துல தீர்க்க தரிசனமாக சொல்கிறார். நான்காவதாக, எசேக்கியா ராஜா ஒரு நீதிமானாகவும் ஏசாயாவின் நெருங்கிய நண்பராகவும் இருந்தாரு. மற்ற ராஜாக்களை விட இவர் நல்ல முறையில ஆட்சி செய்தார்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. அசீரிய படையெடுப்பின் போது ஏசாயாவின் ஆலோசனைகளை கேட்டு நடந்ததாகவும் சொல்லப்படுகிறது. ஐந்தாவதாக, மனாசே. யூத பாரம்பரியத்தின்படி எசேக்கியாவின் மகனான மனாசேயின் ஆட்சி காலம் வரையிலும் ஏசாயா வாழ்ந்தார்னு கூறப்படுகிறது. 2 ராஜாக்கள் 21:16 படி இந்த மனாசே அநேக பொல்லாப்பான காரியங்களை செய்ததோடு பல தீர்க்கதரிசிகளை கொன்று எருசலேமை குற்றமில்லாத இரத்தத்தினால் நிரப்பினான் என்றும் நாம் வாசிக்கலாம். இவன் ஏசாயா தீர்க்கதரிசிய எப்படி கொன்றான் என்பதையும் நாம இனி வரும் வீடியோக்கள்ல பார்க்கலாம். ஏசாயாவின் காலத்தில் யூதா நாட்டுக்கு மிகவும் அச்சுறுத்தலாக இருந்தது அசீரிய பேரரசு. இந்த அசீரிய நாடு மிகவும் வலிமையான இராணுவத்தை கொண்டிருந்ததுனால பல நாடுகளை தோற்கடித்து கைப்பற்றியதை பார்த்து யூதா மக்களும் அடுத்தது நாமதானோ அப்படிங்கிற பெரிய பயத்துல இருந்தாங்க. நாட்டுல தெய்வ பக்தியும் தேவ பயமும் இல்லாம விக்கிரக வழிபாடு செய்து கொண்டு கர்த்தராகிய தேவனை விட்டு வழி விலகி போயிருந்தாங்க. அதனால எதிர்காலத்தை பற்றிய குழப்பமும் பயமும் இருந்தது. இந்த சூழ்நிலையில தான் ஏசாயா பல தீர்க்க தரிசனங்களை ராஜாக்களுக்கும் யூத மக்களுக்கும் தரிசனமா சொல்றாரு. ஏசாயாவின் காலகட்டத்துல அவரோட மீகா, ஓசியா, ஆமோஸ், யோனா போன்ற மற்ற தீர்க்கதரிசிகளும் வாழ்ந்தார்கள். இதுல மீகா தீர்க்கதரிசி
யூத நாட்டில் இருந்த நீதியையும் உண்மையையும் பற்றி பேசினாரு. ஏசாயா எருசலேம் நகரத்துல அரச குடும்பத்தினரிடையே தீர்க்க தரிசனம் சொன்ன போது மீகா கிராமப்புறங்கள்ல ஊழியம் செய்தாரு. 2வது ஓசியா தீர்க்கதரிசி வடக்கு பகுதியில இருந்த இஸ்ரவேல் மக்கள் தேவனை விட்டு விலகி அந்நிய தேவர்களை வழிபட்டதை கணவனுக்கு துரோகம் செய்யும் ஒரு மனைவிக்கு ஒப்பிட்டு பேசினார். வடக்கு ராஜ்யம் அசீரியாவால் அழியப் போவதை முன்கூட்டியே எச்சரித்தவர் இவர். 3வது ஆமோஸ் தீர்க்கதரிசி யூதா தேசத்தைச் சேர்ந்த ஒரு மேய்ப்பன். இவர் நாட்டுல நடந்த அநீதிகளை பற்றியும் அதனால தேவன் மக்களுக்கு கொடுத்த எச்சரிப்பை பற்றியும் பேசினாரு. 4வது யோனா தீர்க்கதரிசி வடக்கு ராஜ்யத்தைச் சேர்ந்தவர். இவர் கதைய பத்தி நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரியும். அசீரிய பேரரசின் தலைநகரான நினிவே நகரம் அழிய போகுதுன்ற எச்சரிப்பை சொல்ல அங்கு அனுப்பப்பட்டார். ஆனா நினிவே மக்கள் மனம் மாறியதால் கர்த்தர் அவர்களை மன்னித்தார் என்றும் பார்க்கிறோம். இவர்கள் எல்லாம் ஏசாயாவின் காலத்தில வாழ்ந்த மற்ற தீர்க்கதரிசிகள். அடுத்ததாக இந்த ஏசாயா புத்தகத்தை பற்றி பார்த்தா இத 3 பகுதிகளா பிரிக்கலாம். ஏசாயா 1ஆம் அதிகாரம் முதல் 39 அதிகாரங்களில் மக்களுடைய தவறுகளை சுட்டிக்காட்டி அவர்களை எச்சரித்ததோடு எது நியாயம் என்பதையும் சொல்கிறது. ஏசாயா 40ஆம் அதிகாரத்திலிருந்து 55 அதிகாரங்களில் நம்பிக்கை இழந்து போயிருந்த மக்களுக்கு நம்பிக்கையையும் ஆறுதலையும் அளிப்பதோடு தேவன் இன்னும் மக்களை மறக்கவில்லை என்றும் சொல்கிறது. 56 முதல் 66 அதிகாரங்களில் மக்களின் மீட்பு மற்றும் எதிர்கால நம்பிக்கையோடு புதிய உலகத்தை பற்றிய தரிசனத்தையும் அவர்களுக்கு கொடுக்கிறது. இதனால இந்த ஏசாயா புத்தகம் ஒரே மனநிலையில இல்லாம மாறி மாறி வேறுபட்ட நிலையில இருப்பத பார்க்கலாம். இப்போ ஏசாயா புத்தகத்துல உள்ள முக்கியமான தீர்க்க தரிசனங்கள்ல மிகவும் முக்கியமான 5 தரிசனங்களை பத்தி பார்க்கலாம். முதலாவது ஏசாயா 7:14ல இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள் என்ற இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை பற்றிய தரிசனம். 2வது ஏசாயா 9:2ல இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது, இருளாக இருக்கும் தேசத்திற்கு ஒளியாக இயேசு கிறிஸ்து வருவார் என்ற தீர்க்க தரிசனம் இது. 3வது ஏசாயா 11:1 ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பிச் செழிக்கும். இயேசு கிறிஸ்து தாவீதின் வம்சத்தில் பிறப்பார் என்ற முக்கியமான தரிசனம் இது. 4வது ஏசாயா 53:5ல நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இயேசு கிறிஸ்து இந்த உலக மக்களின் பாவங்களுக்காக அடிக்கப்பட்டு இரத்தம் சிந்தி மரிப்பார் என்கிற இயேசுவின் மரணத்தை பற்றிய தீர்க்க தரிசனம் இது. 5வது ஏசாயா 65:17ல இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன், முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதுமில்லை, மனதிலே தோன்றுவதும் இல்லை. யூத மக்களுக்கு மட்டும் இல்லாம உலக மக்கள் எல்லாருக்கும் புதிய எதிர்காலத்தை பற்றிய நம்பிக்கையை கொடுக்கிற தீர்க்க தரிசனம் இது. இந்த 5 தீர்க்க தரிசனங்களும் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு முதல் உலக முடிவு வரையிலான ஒரு முழுமையான இறையியல் வரலாற்றை இணைத்து காட்டுகின்றன. இந்த எல்லா தீர்க்க தரிசனங்களும் ஒரே ஒரு செய்தியைத்தான் நமக்கு சொல்லுது. அது தேவன் மனிதர்களை எந்த காலத்திலும் மறக்கவில்லை, கைவிட்டு விடவில்லை. எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் அவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அதனாலதான் ஏசாயா புத்தகத்துல நிறைய வாக்குத்தத்த வசனங்கள் இருக்குது. ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் வெறும் பழைய புத்தகம் அல்ல, அது தேவனுடைய திட்டத்தின் ஒரு பெரும் பகுதியை நமக்கு காண்பிக்கும் புத்தகம். இப்போ இந்த புரிதலோடு நாம நாளைக்கு
முதலாம் அதிகாரத்தை வாசிக்க போறோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு முழுமையான புரிதலோடு தினமும் என்னோடு சேர்ந்து வாசிக்கலாம். தேவன் தாமே உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.